விண்ணப்பம் பண்ணுதல் தவறாமல் நாம் செய்வது அவசியமாயிருக்கிறது. அவ்வாறு விண்ணப்பம் பண்ணி நம்முடைய குடும்பத்தை கட்டவும் காக்கவும் தேவனுடைய சமூகத்திலே நிலைநிறுத்த பெறவும் நாம் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மாத்திரமே தேவனுக்கும் நமக்கும் நடுவே தடுப்பு சுவராக நிற்க முடியும். அது மட்டும் இல்லை என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார், பதில் தருகிறார். வெறும் ஜெபம் மாத்திரம், சிலர் உபவாசம் மாத்திரம் இருந்து தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய நற்கிரியைகள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தால் வாழ்க்கையில முக்கியமான ஒரு தேவை, வாழ்க்கையில நம்முடைய ஜீவன், அதற்கு தேவையான நன்மை, குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஒத்தாசை என்று வர வேண்டிய நேரம் வரும்போது நம்ம விண்ணப்பம் பண்ணி நம்ம ஒரு கண்ணீரோடு ஜெபம் மட்டும் பண்ணினோம்னு வச்சுக்கிடுங்க, பதில் தானா வரும். உங்களுடைய குடும்பம் தழைத்தோம்.